ஹாய் எவ்ரிவன். இன்னைக்கு நம்ம ஸ்பெஷலா ஒரு சட்னி பார்க்க போறோம். டொமேட்டோ அண்ட் ரெட் கரண்ட் வச்சு. யூஸ்வலா டொமேட்டோ அண்ட் புளி வச்சு தான் நம்ம பண்ணுவோம். இன்னைக்கு ஃபார் எ சேஞ்ச் டொமேட்டோ அண்ட் ரெட் கரண்ட் வச்சு நம்ம சட்னி பண்ணுவோம். வாங்க அதுக்கு என்ன தேவையோ இன்கிரீடியன்ஸ் பார்க்கலாம். யூஸ்வலா ஜெர்மனில நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் டொமேட்டோஸ் கிடைக்கும். இது வந்து ஃப்ளைஷ் டொமேட்டோ. இதுல பல்ப் கண்டென்ட் ஜாஸ்தியா இருக்கும். இது ரிஸ்பன் டொமேட்டோ. இதுல வாட்டர் கண்டென்ட் ஜாஸ்தியா இருக்கும். நாங்க வந்து சட்னிஸ் பண்ணணும் அப்படின்னா இந்த டொமேட்டோஸ் தான் வாங்குவோம். இன் ஜென்ரலா ரெகுலர் யூஸ்க்கு இந்த மாதிரி டொமேட்டோஸ் நாங்க வாங்குவோம். இதுதான் ரெட் கரண்ட். இது வந்து சம்மர்ல ஜூன்ல இருந்து ஆகஸ்டுக்குள்ள நிறைய கிடைக்கும். புளிக்கு பதிலா இன்னைக்கு இது நம்ம யூஸ் பண்ணுவோம். டொமேட்டோ 2 கிலோ எடுத்திருக்கோம். யோஹானாஸ் 250 கிராம்ஸ் எடுத்திருக்கோம். கடுகு வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு, வெந்தயம் 1 ஸ்பூன் அளவுக்கு, மிளகா காரம் வந்து நமக்கு எவ்வளவு தேவையோ அவ்வளவு யூஸ் பண்ணிக்கலாம். உப்பு தேவையான அளவு, இதுக்கு பெருங்காயம் தேவை, அப்புறம் வந்து மஞ்சள் தேவை, எண்ணெய் நல்லெண்ணெய் யூஸ் பண்ணா நல்லா இருக்கும் இதுக்கு. வாங்க இப்போ ரெட் கரண்ட் அண்ட் தக்காளி சட்னி எப்படி பண்றதுன்றது பார்க்கலாம். தக்காளியை வந்து நம்ம கிளீனா கழுவிட்டு பொடிசா நறுக்கி வச்சுக்கிட்டோம். இதுவும் நம்ம கிளீன் பண்ணி வச்சுக்கிட்டோம். இப்ப வந்து ஸ்டவ் வந்து நம்ம மிதமா வச்சிருக்கோம். ரொம்ப ஹையா வச்சா சீக்கிரமா தீஞ்சு போயிடும். செவக்க வறுக்கணும் வெந்தயம் எல்லாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு, இது மீடியமான 1 ஸ்பூன் தான். ஸோ 1 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் போட்டு வறுக்க ஆரம்பிக்கலாம். இதோட பாதி செவக்க ஆரம்பிச்ச உடனே நம்ம கடுகு எடுத்துக்கலாம். வாசனை வர ஆரம்பிச்சுட்டு இப்போ இதுக்கு கடுகு போடலாம். 1 ஸ்பூன் கடுகு ஸ்பூன் பண்ணிட்டு நான் இந்த சமயத்துல நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். ஏன்னா இது இண்டக்ஷன் அப்படின்றதுனால அந்த ஹீட் இருக்கும். ஸோ நீங்க கேஸ் ஸ்டவ் யூஸ் பண்றீங்க அப்படின்னா நீங்க ஸ்டவ் மிதமா வச்சுட்டு இது பண்ணலாம். எனக்கு இந்த சூடுலயே இந்த கடுகு வெடிச்சிடும். இப்போ கடுகு வெடிக்க ஆரம்பிச்சுட்டு நம்ம இந்த ஸ்டேஜ்ல எடுத்துட்டு கொஞ்சம் ஆற வச்சுட்டு பொடி பண்ணிக்கலாம். சின்ன உரல் இருக்கு, அதுல வச்சிருக்கேன். கொஞ்சம் ஆறின உடனே நம்ம இது வந்து பொடி பண்ணி வச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் இப்போ நம்ம வந்து பாத்திரத்தை வச்சுட்டோம். பாத்திரத்தை வச்சுட்டு இதுக்கு தாளிக்க போறோம் கடுகு. ஸோ ஃபர்ஸ்ட் கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கலாம். இதுக்கு கொஞ்சம் எண்ணெய் ஜாஸ்தியாவே ஆகும். ஏன்னா சட்னி பண்றோம் இல்லையா, அது ஒரு 2-3 நாளுக்கு இருக்கும். ஸோ அதனால வந்து எண்ணெய் ஜாஸ்தியா போட்டுக்கிறோம். நல்லெண்ணெய் விட்டு போட்டுக்கிறோம். இது வந்து நல்லெண்ணெய்ல பண்ணா டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். இப்ப வந்து எண்ணெய் நல்லா சூடாயிட்டு இப்போ 1 ஸ்பூன் அளவுக்கு கடுகு போட்டுடலாம். கடுகு வெடிச்ச உடனே பெருங்காயம், பெருங்காயம் போட்டுட்டு தக்காளி போடலாம். அந்த ரெட் கரண்ட் வந்து நம்ம இது பாதி வதங்கின பிறகு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ தக்காளி வதங்கின்னு இருக்கு. இது பாதி வதங்கின பிறகுதான் நம்ம ரெட் கரண்ட் போட போறோம். ஸோ அதுக்குள்ள நம்ம வந்து கடுகு வெந்தயம் வந்து பொடி பண்ணிக்கலாம். இது வந்து நல்லா நைஸா பொடி பண்ணிக்கணும். இப்போ இது நைஸா நம்ம வந்து பொடி பண்ணி வச்சுக்கிட்டோம். இப்போ உங்ககிட்ட இந்த மாதிரி சின்ன உரல் இல்லைன்னா நீங்க மிக்சியில கூட இது வந்து பொடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போ இந்த மாதிரி தக்காளி கொதிக்கும் போது ரொம்ப இம்பார்ட்டன்ட், நடுப்புற இதை நம்ம வந்து கலரிக்கணும், இல்லைன்னா அடி பிடிச்சிக்கும். இப்ப வந்து இது பாதி வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜ்ல வந்து நம்ம இந்த ரெட் கரண்ட்டை ஆட் பண்ணிடலாம். இன்னும் நம்ம இதுல வந்து உப்பு, மஞ்சள், மிளகாத்தூள் எதுவுமே போடல. ஸோ இது பாதி வதங்கின, இதுவும் ஃபுல்லா வதங்கின பிறகு நம்ம வந்து உப்பு, மஞ்சள், மிளகாத்தூள் எல்லாம் ஆட் பண்ணலாம்.
இப்போ நம்ம அந்த ரெட் கரண்ட் போட்டுட்டு நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜ்ல வந்து நம்ம உப்பு மஞ்சள் போட்டுடலாம். கொஞ்சம் தேவையான அளவு உங்களுக்கு எவ்வளவு தேவையோ அவ்வளவு யூஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் வந்து மஞ்சள் கொஞ்சம். உப்பு நான் ஏன் பாதி வதங்கின பிறகு போடுறேன் அப்படின்னா, முதல்லயே போட்டோம்னா வாட்டர் கண்டென்ட் ஜாஸ்தி ஆகும். ஸோ அதனால நம்ம வந்து பாதி வதங்கின பிறகு போட்டுக்கலாம். மிளகாத்தூளும் அரைச்சி வச்ச கடுகு வெந்தய பொடி வந்து நம்ம இறக்கறதுக்கு கொஞ்சம் முன்னாடி போட்டா போதும். ஏன்னா அந்த சூடுலயே இதோட பச்சை வாசனை போயிடும். இப்ப வந்து நல்லா வெந்துடுச்சு. இப்போ மிளகாத்தூளும் அரைச்சி வச்ச கடுகு வெந்தய பொடியும் நம்ம போடலாம். இது வந்து கடுகு வெந்தய பொடி. மிளகாத்தூள் வந்து உங்களுக்கு எவ்வளவு தேவையோ அவ்வளவு போடுங்க. நான் 2 டீஸ்பூன்ஸ் போடுறேன். போட்டுட்டு நம்ம இது விடாம கலரணும், இல்லாட்டி அடி பிடிச்சிக்கும். ஏன்னா மிளகாத்தூள் போட்டிருக்கோம் இல்லையா, அதனால வந்து அதை அடி பிடிச்சிக்கும். இந்த ஸ்டேஜ்ல நான் வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். ஏன்னா எனக்கு இந்த பிளேட் சூடா இருக்கும். அதனால நீங்க கேஸ் ஸ்டவ் வச்சிருந்தானாக்கா சிம்மில் வச்சு ஒரு 5 நிமிஷம் கலரிட்டு அதுக்கப்புறமா நீங்க ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஏன்னா அதோட சூடுலயே அது நல்லா வெந்துடும். இப்போ நீங்க பாத்தீங்கன்னா சைட்ல எல்லாம் நம்ம போட்ட எண்ணெய் எல்லாம் விட ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இது கொஞ்ச நேரம் கழிச்சு உங்களுக்கு ஒரு கப்பில் எடுத்து காமிக்கிறேன். பாருங்க, இது நல்லா ரெடி ஆயிட்டு ஆயில் எல்லாம் வெளியில வந்து இருந்து கிளேஸா நல்லா இருக்கு. இது வந்து இட்லி, தோசை, சப்பாத்தி, உப்புமாக்கு தொட்டுக்கலாம். அப்புறம் வந்து சாதத்துல பிசைஞ்சு சாப்பிடலாம், தயிர் சாதத்துக்கு தொட்டுக்கலாம். அப்புறம் வந்து டிராவலுக்கு பெஸ்ட் ஆப்ஷன் இது. ஏன்னா 2-3 நாள் ஆனாலும் இது கெடவே கெடாது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.